வணக்கம், நான் டாக்டர் ram Krishna, குழந்தைகள் இருதய சிறப்பு மருத்துவர், காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். நம்ம கேள்விப்படுவோம், குழந்தைங்க அசம்பிளியில் நிற்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, இல்லை பிடி பீரியட் விளாண்டு முடிச்சுட்டு திருப்பி கிளாஸ்க்கு நடந்துட்டு வரும்போது தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுகிறத தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். 5 முக்கியமான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல் விஷயம், தேவையான அளவுக்கு குழந்தைங்க தண்ணி குடிக்கணும். 20 கிலோ குழந்தை மினிமம் 1 லிட்டராவது ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும். 40 கிலோனா மினிமம் 2 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். 2வது ஸ்லீப் ஹைஜீன். குழந்தைங்க கரெக்டான நேரத்துக்கு தூங்க போகணும். ஒரு 5ஆம் கிளாஸ் கீழே இருக்க குழந்தைன்னா 9 மணிக்கு முன்னாடி கண்டிப்பாக தூங்க போகணும். ஈவன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க கூட 10 மணிக்கு மேலே முடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த தூங்குற டைம்ங்கிறது கரெக்ட் டைம், டெய்லி அந்த ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கணும். 3வது விஷயம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்கூல் போகக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் ஒரு முக்கியமான உணவு குழந்தைங்களுக்கு, அதை எப்பொழுதுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு போகக்கூடாது ஸ்கூலுக்கு. 4வது விஷயம், ஸ்க்ரீன் டைம். குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்க்ரீன் டைம் கண்டிப்பாக அலோவ் பண்ணக்கூடாது. அதுவும் முக்கியமாக தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்கள ஸ்க்ரீன் எதுவுமே பார்க்க விடக்கூடாது. அந்த ஸ்க்ரீனில் இருக்க ப்ளூ லைட்ஸ் மெலட்டோனின்கிற தூக்கத்தை சுரக்கிறதுக்கான என்சைம்ஸை லெவல்ஸை கம்மி பண்ணும். அப்போ அவங்களுக்கு குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்காது. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு எந்த ஸ்க்ரீனும் அலோவ் பண்ணக்கூடாது. 5வது விஷயம், குழந்தைங்களுக்கு ஃபுட்டில் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிட்டால் இந்த மாதிரி மயக்கம் வர்றது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம். இந்த 5 விஷயங்களையும் கரெக்டாக கடைபிடிச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி மயக்கம் வர்றதை நம்மளால் தடுக்க முடியும். தேங்க்யூ.